current affairs series பார்த்துட்டு இருக்கோம். current affairs of 11th July 2023 பார்க்கலாம். First current affairs பாருங்க. National Fish Farmers Day was celebrated on July 10. Okay. So National Fish Farmers Day. So இது வந்து இந்தியா லெவல்ல நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே, எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா essential contribution. ஓகே, ஸோ தேவையான கான்ட்ரிபியூஷன் மேட் பை ஃபிஷ் ஃபார்மர்ஸ், ஃபிஷஸ், aquaculture industry experts, other stakeholders. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டில் இருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு ஹானர் மாதிரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ எதுக்காக கொடுக்குறோன்னா தே ஆர் மெயின்டைனிங் அ ஹெல்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபிஷரிஸ் செக்டார். ஸோ அதனால பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். 6th U20 Mayoral Summit concluded in Gujarat. ஓகே, U20 அப்படின்னா அர்பன் 20. 6th Urban 20 Mayoral Summit came to close on Saturday in Gandhinagar, Gujarat. ஓகே, ஸோ வந்து இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 6-point collaborative agenda வந்து அவுட்லைன் பண்ணாங்க, சொன்னாங்க. ஸோ எதுக்காக இந்த 6-point collaborative agenda அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள், ஈக்விட்டபிள் அண்ட் ரெசிலண்ட் அர்பன் growth. ஓகே, ஸோ அர்பன் க்ரோத்துங்கிறது எப்படி இருக்கணும்னா சஸ்டைனபிளாக இருக்கணும், ஈக்விட்டபிளாக இருக்கணும், ரெசிலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு சில விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் செக்யூரிட்டிக்கும் கிளைமேட் ஃபினான்ஸ் இன் சிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஃபார் சிட்டிஸ், ஃபார் அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன், இதுக்கு வந்து இந்த இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து the statement lays forth the goal of cooperating in providing city level solution to global climate, economic and environmental issues. Okay, the global climate concern பார்த்தீங்கன்னா first world level, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம country லெவலுக்கு அப்புறம் ஸ்டேட் லெவல், ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி லெவல் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த சிட்டி லெவல் கொண்டு வரும்போது தான் அந்த கிராஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். மேக்ஸ் வெர்ஸ்டெப்பன் வான் பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2023. ஓகே, ஸோ வி நோ ஹூ இஸ் மேக்ஸ் வெர்ஸ்டெப்பன். இவர் வந்து ஃபார்முலா ஒன் ரேஸோட ஒன் ஆஃப் த ஈவெண்ட்டான பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. வேத் வேன் அப்படின்னா பேர் வச்சு சொல்லுங்க. இது வேதிக், இது வன். ஓகே, வன்னா என்ன? காடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபாரஸ்ட். வேதிக் தீம்டு பார்க் ஓப்பன் இன் நொய்டா, உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ வேத் வன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நொய்டா, உத்தரப்பிரதேஷ். அப்போ இதில் என்ன இருக்கும் இந்த பார்க்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் கல்ச்சர்ஸ், லிட்ரேச்சர்ஸ், இது எல்லாம் பற்றியும் இந்த பார்க்கில் இருக்கும். ஸோ இன் அடிஷன் டு திஸ் சவுண்ட் அண்ட் லைட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, ஹேண்ட் கிராஃப்டட் ஸ்கல்ப்சர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் எதை பற்றி சொல்லணும்னா வேதிக் லிட்ரேரி ஒர்க்ஸு. ஓகே, 50,000 பிளான்ஸ் ட்ரான் ஃப்ரம் வேதிக் லிட்ரேச்சர். வேதிக் லிட்ரேச்சரில் சொல்கிற பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு 50,000 பிளான்ஸ் வந்து இந்த பார்க்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சாமவேதா, ரிக்வேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா, இந்த 4 வேதாஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 வேதாஸும் வந்து இந்த பார்க்கில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பார்க்கை வந்து 7 டிஸ்ட்ரிக்ட் ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒன்றும் இந்த ஒரு சித்தர்கள் பேர் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. பரத்வாஜ், விஸ்வாமித்ரா, அகஸ்தியா, கேஷ்யப், வசிஷ்டா, அட்ரி, கௌதம். ஓகே, ஸோ 7 ரீஜனல் டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஃப்ரான்ஸ் வில் ப்ரொவைட் இந்தியன் நேவி வித் 3 அட்டாக் சப்மரின்ஸ் அண்ட் 26 ரஃபேல் எம்ஜெட். ஓகே, ஸோ நம்ம எதுக்காக இதுனா நம்ம பிஎம் வந்து 2 day ட்ரிப் போயிருப்பாரு ஃப்ரான்ஸ்க்கு. ஸோ அப்படி போகும்போது ஸோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா 26 ரஃபேல் டைப் மெரைன் ஃபைட்டர்ஸும். ஓகே, ஸோ எந்த கேரியர்லேருந்து இந்த மெரைன் ஃபைட்டர்ஸை டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎன்எஸ் விக்ரந்த் தான், இண்டிஜினியஸ் கேரியர், ஏர்கிராஃப்ட் கேரியர். இந்த ஐஎன்எஸ் விக்ரந்துக்காக இந்த 26 மெரைன் ஃபைட்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3 additional Scorpion class submarine at Mazagon Dockyards Limited using Make in India route. Okay, so இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு
3 additional Scorpion class submarines okay பண்ணிருக்காங்க. okay so next பாருங்க, next current affairs. Third G20 cultural group meeting began in Hampi. இந்த cultural group meeting வந்தா எங்க வந்து இந்த G20 group வந்து நம்ம இந்தியா வந்து செட்டப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெரிடேஜ் சைட், இம்பார்ட்டன்ட் ஹெரிடேஜ் சைட்ல தான் இந்த கல்ச்சுரல் குரூப் மீட்டிங்கை வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகே, நம்ம இந்தியா வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ அதில் தேர்ட் மீட்டிங் வந்து ஹம்பியில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஹம்பி இஸ் இன் கர்நாடகா. ஸோ நம்ம தெரியும் ஹம்பி வந்து எவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃபேமஸான ஒரு சிட்டின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் வந்து கஜுராஹோ புவனேஸ்வரில் நடத்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கோவிந்த் மோகன் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து 150 ஆர்டிகிராஃப்ட், ஓகே 150 ஆர்டிகிராஃப்ட் விச் இஸ் பிலாங் டு இந்தியா, இந்தியாவோட இந்த 150 ஆர்டிகிராஃப்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து நம்ம கோவிந்த் மோகன் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இவர் வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து அதை வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ லக்ஷ்யா சென் won Canada Open 2023. ஓகே, இட்ஸ் அ பேட்மிண்டன் கேம். ஸோ இதில் வந்து நம்ம லக்ஷ்யா சென் இவர் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் காமன்வெல்த் கேம்ஸ். ஓகே, ஸோ மென் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ யாரை டிஃபீட் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா லை ஷை ஃபெங், த கரண்ட் ஆல் இங்கிலாந்து சாம்பியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ரிக்கி வேலரி கொல்லே. ஸோ ரிக்கி வேலரி கொல்லேங்கிறவங்க மிஸ் நெதர்லாண்ட் அப்படின்ற டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இது இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மாடல். ஓகே, ஸோ இவங்க வந்து மிஸ் நெதர்லாண்ட் 2023 வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரன்னர் அப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நத்தாலி மார்பெல்ஸாடா. ஓகே, ஸோ ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிறவங்க இவங்க தான் வந்து ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஜூலை 11. ஓகே, ஸோ எதுக்காக வந்து இதை பண்ணுறோம் அப்படின்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ குளோபல் பாப்புலேஷன் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பாப்புலேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா unleashing the power of gender equality, uplifting the voices of women and girls to unlock our world infinite possibilities. இதுதான் இந்த இயரோட தீம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ஹிமாச்சல் கவர்மெண்ட் லான்ச்ட் a community development scheme. ஓகே, ஸோ ஹிமாச்சல் கவர்மெண்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? யாரு? ஹிமாச்சல் கவர்மெண்ட். எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோஷியோ எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அவங்க வந்து சொசைட்டலாகவும் எக்கனாமிக்கும் எஜுகேஷன்லேயும் அவங்க வந்து அவங்கள என்ஹான்ஸ் படிக்கிறதுக்காக இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் வித் அ பாப்புலேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 40% ட்ரைபல் மெம்பர்ஸ். ஓகே, ஒரு வில்லேஜில் 40% ட்ரைபல் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இதில் வந்து ட்ரைபல் மெம்பர்ஸுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் எஜுகேஷன், கனெக்ஷன், ரூரல் ஹெல்த் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, when is a national fish farmers day is launched. Okay, so national fish farming day is launched. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th July. Which edition of Urban 20 Mayoral Summit concluded in Gujarat? It is on 6th. Who won British Grand Prix 2023? Max Verstappen. A verdict themed park has recently been opened in which state? So the park பேர் என்ன? வேத்வன். ஓகே, ஸோ பார்க் பேர் வேத்வன். ஸோ எந்த உத்தரப்பிரதேஷ்.
ஸோ அடுத்து பாருங்க, இந்தியா வில் பை 26 ரஃபேல் எம்ஜெட் from which country? France. The third G20 cultural group meeting is being held at Hampi. Who won the Canada Open 2023? Okay, so யார் வின் பண்ணாங்க Canada Open? லக்ஷயா சென். Who won the title of Miss Netherlands 2023? Ricky Valerie Colli. When is World Population Day is celebrated? So என்னைக்கு? July 11. Which state government recently launched a community development scheme for tribal communities? Okay, Himachal Pradesh government. Okay, so இதுதான் வந்து இன்னைக்கோட current affairs. Welcome to SSC Maths Academy. Current affairs series of July month பார்த்துட்டு இருக்கோம். Current affairs of 12th July 2023 பார்க்கலாம். So first current affairs பார்த்தீங்கன்னா, a volcano erupted in southwest Iceland. Okay, ஸோ ஐஸ்லேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஐஸ்லேண்டில். ஸோ இங்கே வந்து வால்கனோ வந்து எருப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லேண்டில் வந்து ஆக்டிவ் வால்கனோஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ எங்கே வந்து இந்த வால்கனோ எருப்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீக் ஜெயின்ஸ் பெனின்சுலா. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குன்னா சவுத் வெஸ்ட் ஐஸ்லேண்டில் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் இருக்க சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேக்ஜாவிக் அப்படின்ற சிட்டி தான். ஓகே, ரேக்ஜெயின்ஸ் பெனின்சுலா, சவுத் வெஸ்ட் ஐஸ்லேண்ட், க்ளோஸ் டு த சிட்டி ஆஃப் ரேக்ஜாவிக். ஓகே, ஸோ எப்போவுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்கனிக் சீஸ்மிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஐஸ்லாண்டோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேக்ஜாவிக் தான் ஐஸ்லாண்டோட கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டல் எது இப்படின்ற கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீஜனல் ஏஐ நியூஸ் ஆங்கர் லிசா லான்ச்டு. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூஸ் ஆங்கர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரொபாட் மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இவங்க இப்போ சோஃபியா அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரீஜனல் லெவலில் ஒரு நியூஸ் ஆங்கர் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொபாட் மாதிரினா ஃபிசிக்கலாக இருக்கும் ரொபாட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்காது, ஆனால் நமக்கு டிவியில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது எந்த ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசாவில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ யார் வந்து இதை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒடிசா டெலிவிஷன் லிமிடெட். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வச்சுருக்காங்க லிசா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் காம்பேட்டிங் sand and dust storms will be observed on 12th July. Okay, sand and dust storms என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. sand and dust stormனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ். ஓகே, ஸோ this is not artificial one which is influenced by humanity. இது நேச்சுரலாகவே என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இந்த sand and dust storms வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பலமான காற்று என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லூஸ் சாண்டெல்லாம் கேரி பண்ணி இன்னொரு இடத்துல போயிட்டு டெபாசிட் பண்ணிடும். ஸோ அப்படி இருக்க இந்த விண்டை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சாண்டெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெபாசிட் பண்ணி அந்த இடத்துல இது வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லை, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டில் ஒரு ஏரியாவில் இப்படி டெபாசிட் பண்ணோம். அப்படி டெபாசிட் பண்ணுறதுனால அங்கே வந்து ஒன் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் அந்த சாண்ட் வந்து லோயஸ் சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வந்து இந்த டே வந்து யார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎன்ஜிஏ தான், யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12. இதை வந்து ஜூலை 12 வந்து இந்த டே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா பப்ளிக் அவேர்னஸ்க்காக. ஸோ இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறது நார்மல் பப்ளிக் அப்படின்றதுக்காக இந்த டே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா ஜூலை 12. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராமன் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் IFSCA chairman. ஓகே, ஸோ IFSCA என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இந்த IFSCA சேர்மனாக ராஜாராமனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவர் இன்ஜெய்டி ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவர் இருந்திருக்காங்க.
ஸோ இவர் வந்து எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கெசட் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ கெசட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா இவரை வந்து எப்போ வேணால் அவங்க என்ன பண்ணலாம், தே கேன் ரிமூவ். யார் எக்ஸிக்யூட்டிவ், தே கேன் ரிமூவ் ஹிம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவரோட ஏஜ் வந்து 65 ஆச்சுனாலும் தே கேன் ரிமூவ். இவரோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 3 years. நெக்ஸ்ட் பாருங்க, FCRA லைசன்ஸ் ஆஃப் சாத்பவானா ட்ரஸ்ட் கேன்சல்டு. சாத்பவானா ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு NGO. ஓகே, ஸோ NGO வந்து எப்படி மேக்ஸிமம் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஃபண்டு இருக்கும். ஃபாரின்லேருந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து வரும். இந்த ஃபாரின்லேருந்து ஒரு NGO வந்து ஃபண்டு வந்து வாங்குறாங்கன்னா they should get permission from they should get FCRA license. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த லைசன்ஸை வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாத்பவானா ட்ரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இது வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. யாருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டு எம்பவர் தலித் அண்ட் முஸ்லீம் உமன். ஓகே, ஸோ இவங்க வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இது மூலிமா தே வில் கெட் லைசன்ஸ் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட். இப்போ யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நிக்கி மெக்ரே பென்சன். நிக்கி மெக்ரே பென்சன் ஷீ இஸ் அ பேஸ்கெட் பால் பிளேயர் அண்ட் ஷி பாஸ்ட் அவே. யாருன்னு பார்த்தீங்கன்னா she won 2 gold medal at the Olympics and received the MVP award of the American Basketball League. Nikki McRae Penson. Next current affairs பாருங்க, நிர்மலா பியூச், the first woman chief secretary of Madhya Pradesh, passed away. மத்திய பிரதேஷோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் செக்ரட்டரி தான் இந்த நிர்மலா பியூச். இவங்க வந்து 1960 பேட்ச் IAS ஆஃபீஸர். ஓகேவா, ஸோ இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த் சலுங்கே. ஓகே, பார்த் சலுங்கே வான் த யூத் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2023. இந்தியாவோட ஹையஸ்ட் ஈவர் டோட்டல் ஆஃப் 11 மெடல்ஸ். ஓகே, ஸோ இந்த 11 மெடல் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பார்த் சலுங்கே அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் மேல் ஆர்ச்சர் டு வின் அ கோல்டு in the recurve category of youth world championship. ஓகே, ஸோ இந்த பார்த் சலுங்கேன்றவர் 19-year-old ஃப்ரம் மகாராஷ்டிரா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சோலார் பவர் பிளான்ட் இனாகிரேட்டட் இன் காசியாபாத். இந்த சோலார் பவர் பிளான்ட் எதுக்கு நம்மளுக்கு தெரியும், ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இது எல்லாமே கார்பன் எமிஷனை கட் பண்ணுறதுக்காக தான். ஸோ யார் வந்து இதை இனாகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா NCRTC, the National Capital Region Transport Corporation. ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து க்ரீன் ஸ்டேஷனாக மாற்றுறாங்க. க்ரீன் ஸ்டேஷன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், கார்பன் எமிஷன் இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சோலார் பவர் பிளான்ட் ஹேஸ் 585 kilowatt பவர் கெப்பாசிட்டி அண்ட் இஸ் ஆன்டிசிபேட்டட் டு கட் CO2 எமிஷன் பை 615 tons இயர்லி. ஓகே, ஸோ இதனால் வந்து 15,375 tons வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, குளோபல் ஃபயர் பவர் ரிலீஸ்டு 2023 மிலிட்ரி பவர் லிஸ்ட். மிலிட்ரியில் வந்து யார் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து US தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, இந்தியா. இவங்க தான் வந்து மிலிட்ரி வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மிலிட்ரி பவர் இருக்கு இல்லையா, அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான், ஐஸ்லாண்ட், இவங்களுக்குலாம். சரிங்களா, ஸோ இந்த கண்ட்ரி நேம் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அப்புறம் ரஷ்யா, சைனா, ஃபோர்த் இந்தியா. லீஸ்டில் பார்த்தீங்கன்னா பூட்டான் அண்ட் ஐஸ்லாண்ட் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் earthquake activity, recently a volcano has erupted in எங்க வந்து erupt ஆச்சு, ஐஸ்லாண்ட். ஓகே, which state launched the first AI news anchor? ஒடிசா, அவங்க பேரு லிசா. when is International Day of Combating Sand Dust Storms is observed? 12th July தான் நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஓகே, டே செலிப்ரேட் பண்றாங்க. who is appointed as the chairman of IFSCA? ஸோ யார் வந்து சேர்மன்? ராஜா ராமன். சாத்பவனா ட்ரஸ்ட் இஸ் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்
established in Sadbhavana Trust எங்க இருக்கு டெல்லியில். நிக்கி மெக்ரே பென்சன் belong to which sports? Okay, so yeah, நிக்கி மெக்ரே எந்த ஸ்போர்ட்ஸ்? பாஸ்கெட்பால். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிர்மலா பியூச் was the first woman chief secretary of which state? Okay, so எந்த ஸ்டேட் இவங்க? மத்திய பிரதேஷ். Parth Salunke, who recently won the Youth World Championship, belong to which sports? Archery. NCRTC inaugurated a solar power plant in Ghaziabad. What is the rank of India in the 2023 military power list? So India oda rank enna? 4th rank. அப்படிதானே? So India oda rank 4th rank. Next பாருங்க. Next current affairs of 13th July 2023. First current affairs பாருங்க. UP government approved 2 800 megawatt thermal power project. Okay, so in the Uttar Pradesh government வந்து 800 megawatt thermal power project வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதோட காஸ்ட் வந்து 18,000 crore. எங்கன்னா சோன்பத்ரா டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ சோன்பத்ரா டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதுக்காக இது அப்படின்னா to provide cheap electricity to the people in the state. Okay, so இவங்களோட மெயின் மோட்டோ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியான விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பிரவீன் குமார் வான் பிரான்ஸ் இன் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ். ஸோ வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பிரவீன் குமார் வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், இவங்களோட ஆப்பனண்டோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வனிண்டு ஹசரங்கா. ஓகே, வனிண்டு ஹசரங்கா அண்ட் ஆஷ்லே கார்டனர், இவங்க ரெண்டு பேருமே தே வான் ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்ட் ஃபார் ஜூன் மந்த். ஜூன் மந்த்துக்கான ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்டு ரெண்டு பேருக்கும் போகுது. ஸோ இவர் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயரு, இவங்க வந்து ஆஸ்திரேலியன் உமன் கிரிக்கெட்டர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த பிளேயர் ஆஃப் த மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஷ்லே கார்டனர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து she becomes the first player to win 3 player of the month accolades. ஓகே, ஸோ இது வந்து இவங்களோட 3rd அவார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ she became the first player to achieve this அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. லாட்வியா ஃபாரின் மினிஸ்டர் எட்கார்ஸ் ரின்கேவிக்ஸ் sworn in as EU first openly gay president. ஓகே, ஸோ இந்த லாட்வியாவில் வந்து புதுசாக ஒரு பிரசிடென்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அவங்க டேர்ம் கொடுப்பாங்க. ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க யூரோப்பியன் யூனியனோட பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ வந்து லாட்வியா ஃபாரின் மினிஸ்டர் இருக்கா இல்லையா, எட்கார் ரின்கேவிஸ், இவர் தான் வந்து இஇயோட பிரசிடெண்ட்டாக இருக்காரு. ஓகே, சார் ஏன் வந்து இது இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நார்மலாகவே. அப்போ யுக்ரைன் சப்போர்ட்னா அவங்க ரஷ்யாவுக்கு கொஞ்சம் எதிராக தான் இருப்பாங்க. இவர் வந்து ரொம்ப ஹார்ட்கோராக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹான் இனாகிரேட்டட் ஹேங்கர் அண்ட் டிஸ்பர்சல் அட் ஐஎன்எஸ் உட்க்ரோஷ். ஓகே, ஸோ ஹேங்கர் அண்ட் டிஸ்பர்சல் அப்படின்னா பொதுவாக ஹேங்கர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடமா இருக்கும். அந்த ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட், ஃபைட்டர் ஜெட்டு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாம் இங்கே தான் வச்சு பண்ணுவாங்க. பொதுவாகவே இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட், ஒரு ஏர்பேஸ் இருக்குன்னா இந்த மெயின்டெனன்ஸ்லாம் வந்து வெளியே இன்னொரு கண்ட்ரிக்கோ இல்லை இன்னொரு ஸ்டேட்டுக்கோ தான் அனுப்புவாங்க. ஆனால் ஐஎன்எஸ் உட்க்ரோஷில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹேங்கர் அண்ட் டிஸ்பர்சல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹேங்கர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அக்கமடேட்டிங் மல்டிபிள் ஏர்கிராஃப்ட் விச் வில் ஸ்ட்ரெங்தன் த ஸ்ட்ராட்டஜிக் ரீச் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. NLU டெல்லி லான்ச்டு ரிசர்ச் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஏகலவ்யா. ஓகே, ஸோ NLU பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லா யூனிவர்சிட்டி. சரிங்களா, நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஏகலவ்யா அந்த ப்ரோக்ராம் பேர் ரிசர்ச் அஃபிலியேட் ப்ரோக்ராம்.
ஓகே. ஸோ இவங்களோட புது இனிஷியேட்டிவாக இதை பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் அப்படி என்ன வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் லா டிகிரி இல்லாதவங்களும் இந்த ப்ரோக்ராம் மூலிமா உள்ளே வந்து என்ட்ரு ஆகலாம். இப்போ லா படிக்கணும்னா வி ஹாவ் சம் ஸ்பெசிஃபிகேஷன், நீங்கள் இது படிச்சிருக்கணும், இந்த குரூப் எடுத்திருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லா டிகிரி இல்லாதவங்க they can join in this university through this Ekalavya program. Next பார்த்தீங்கன்னா Peru declares a health emergency over Guillain-Barré syndrome. Okay, so Guillain-Barré syndrome அப்படின்னா இது ஒரு நியூரோலாஜிக்கல் டிஸார்டர். ஓகே, ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெல்த் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த Guillain-Barré syndrome எப்படி வரும்னா, கோவிடால் அஃபெக்ட் ஆனவங்க இல்லை குறிப்பிட்ட டிசீஸால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு போஸ்ட் பேண்டமிக் எஃபெக்டா ஸோ இந்த டிசீஸ் இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஹெல்த் எமர்ஜென்சிக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. அக்கார்டிங் டு கோல்ட்மேன் சாக்ஸ் ரிப்போர்ட், இந்தியா வில் சர்பாஸ் த யூஎஸ் டு பிகம் த வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி by 2075. 2075ல இந்தியா தான் வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பிளேஸ்ல இருக்க யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு கீழே வந்துடும்னு சொல்லிடுறாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து அதிகமாயிடும். 1.4 பில்லியன் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஓகே, இந்தியாஸ் பாப்புலேஷன் ஆஃப் 1.4 பில்லியன் becomes the world largest. Its GDP is forecast to expand dramatically. நெக்ஸ்ட் பாருங்க, டெல் டெக்னாலஜிஸ் ஜாயின் இன்டெல் டு லான்ச் அண்ட் ஏஐ ஸ்கில் லேப் இன் இந்தியா. எந்த ஸ்கில் லேப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தெலுங்கானா. இங்கே வந்து ஒரு ஸ்கில் லேப் கொண்டு வராங்க. ஸோ வந்து இதோட இந்த சப்ஜெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் பேர் ஏஐ ஃபார் யூ. ஓகே, அவங்க எக்ஸிஸ்டிங் கரிக்குலமில் இது வந்து ஆட் பண்ணிடுவாங்க, ஏஐ ஃபார் யூத். இது யாரோட சப்போர்ட்ல பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டெல் டெக்னாலஜிஸோட சப்போர்ட்ல பண்றாங்க. இதனால என்ன ஆகும்னா, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும், கெப்பாசிட்டி பில்ட் ஆகும். அப்போ ஏஐல நம்ம இண்டிஜினியஸா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. L&T and Navantia signed a pact to bid for Navy P-75 submarine program. L&T நம்மளுக்கு தெரியும், Larsen and Toubro Limited. ஓகே, ஸோ இவங்க அப்புறம் நவான்ஷியா இவங்க வந்து they belong to Spain. இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க, டீமிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்தியன் நேவி P-75 சப்மரீன் ப்ரோக்ராம்காக பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த P-75ல டீமிங் அக்ரிமெண்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து they will do this job. ஓகே, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, they are tie up with foreign collaborator and execute the program for delivery 6 conventional submarines equipped with air independent. ஓகே, ஸோ இதுதான் வந்து டீமிங் அக்ரிமெண்ட் தான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். விச் ஸ்டேட் அப்ரூவ்ட் 2 800 மெகாவாட் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்? ஸோ எந்த ஸ்டேட்டு? உத்தரப்பிரதேஷ். ஹூ வான் பிரான்ஸ் இன் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ்? ஓகே, ஸோ யார் வந்து வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸில் வின் பண்ணாங்க? பிரவீன் குமார். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who won ICC Player of the Month award for June month in men's cricket? Vanindu Asaranga. Next question பாருங்க, Edgars Rinkēvičs sworn in as EU's first openly gay president, related to which country? Latvia. CDS General Anil Chauhan integrated hangar and dispersal at which INS Utkarsh. Okay, National Law University Delhi launched a research affiliate program Ekalavya. என்ன program அது? Ekalavya. Which country declares health emergency over Guillain-Barré syndrome? பேரு எங்க இருக்கு? சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கு. சரிங்களா? According to which report, India will surpass the US to become the world's second largest economy by 2075. Goldman Sachs. Dell Technologies joined which company to launch an AI skill lab in India? Okay, so யார் கூட இவங்க சேர்ந்தாங்க? Intel. L&T Navantia signed a pact to bid for Navy submarine program P-75. Thank you.